ஒருமுறை மகாலட்சுமி தாயார் பெருமாள் மீது கோபம் கொண்டு வைகுண்டத்தை விட்டு பூலோகத்துக்கு வந்துவிட்டார். மகாலட்சுமி தேடி பெருமாள் கலியுகத்தில் சீனிவாசனாக அவதரித்து திருப்பதிக்கு வந்தார். அவர் சில காரியங்களை முடிப்பதற்காக அவதாரம் எடுத்துள்ளதாகவும் அகத்திய முனிவரின் ஆசிரமத்தில் உள்ள ஒரு பசுவை தானமாக வழங்கும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் அகத்திய முனிவர் பிரம்மச்சாரிக்கு பசுவை தானம் செய்யக்கூடாது என்று கூறினார். அதற்கு சீனிவாசன் தாம் கலியுகத்தில் அவதரித்தது போலவே மகாலட்சுமி அவதரித்து இருப்பதாகவும் மகாலட்சுமி தாயாரை திருமணம் செய்து தம்பதி சகிதமாக வந்து பசுவை பெற்றுக்கொள்கிறேன் என்று கூறினார். அதன் பின் சீனிவாசன் பத்மாவதி தாயாரை திருமணம் செய்து கொண்டு திருமலைக்கு செல்லும் வழியில் அகத்திய முனிவரிடம் பசுவை பெறுவதற்காக அவரது ஆசிரமத்திற்கு சென்றார். அங்கு அகத்தியரின் சீடர்கள் மட்டுமே இருந்தனர். அவர்களிடம் சீனிவாசன் தான் வந்த காரணத்தை கூறினார். சீடர்கள் அவருக்கு உணவளித்து உபசரித்தனர். அகத்தியர் வருவதற்கு தாமதமானதால் பெருமாள் சீடர்களிடம் விடை பெற்று புறப்பட்டார். பெருமாள் புறப்பட்டு சென்ற சிறிது நேரத்தில் அங்கு வந்த அகத்திய முனிவர் உலகை காக்கும் இறைவனை ஒரு பசுவிற்காக காக்கவிட்டது குறித்து மிகவும் வருந்தினார். உடனே ஆசிரமத்தில் இருந்து ஒரு பசுவை கட்டவிழ்த்துவிட்டு பெருமாள் சென்ற பாதியிலே வேகமாக ஓடினார். சிறிது நேரத்தில் பெருமாளை தொலைவில் கண்டதும் அவர் மகிழ்ச்சி அடைந்த தெலுங்கு மொழியில் சுவாமிகாரு கோ இந்தா என்று உர கூறினார். தெலுங்கில் கோவு என்றால் பசு என்றும் இந்த என்றால் எடுத்துக்கொள் என்றும் பொருள். சீனிவாசன் அதை காதில் வாங்காமல் மீண்டும் சென்றதால் அகத்தியர் பலத்த குரலில் கோவிந்தா என்று வேகமாக உச்சரித்தார். அவர் உச்சரிக்கும் போது அது கோவிந்தா கோவிந்தா என்று மாறியது. அகத்திய முனிவர் கோவிந்தா கோவிந்தா என்று 108 முறை அழைத்ததும் பெருமாள் நின்றார். ஓடி வந்த அகத்திய முனிவரிடம் பசுவை பெற்றுக்கொண்டு பெருமாள்